ஒரு சின்ன உதாரணம் என்னோட லைஃப்ல இருந்து நான் சொல்கிறேன். நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீரியலில் வந்து நிறைய சீன்ஸ் நடித்தோம். 1 மாதம் 2 மாதம் பாராட்டெல்லாம் கிடச்சதே தவிர செக்கு வந்து வரவே இல்லை. நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்பேன். கேட்குறப்போவே என்னுடைய ஆட்டிடியூட் என்னென்னா, நான் உழைச்சதுக்கு எனக்கு காசுங்கிற மாதிரி கேட்க மாட்டேன். என்னமோ எனக்கு எதுவுமே இல்லை சாமி, எனக்கு கடன் கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோட ஒரு தயக்கத்தோடு, ஏன்னா நான் நல்லவன். அதனால் அப்படியே வந்து சார் செக் இன் ஆச்சு சார் அப்படின்னு கேட்டான்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று சொல்லி, சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி, நீங்கள் 1 வீக் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் மேடம், செக் ரெடியாக இருக்கும் அப்படிம்பாரு. என் கூட ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். தினம் 10 வாட்டி ஃபோன் பண்ணி தகாத வார்த்தைகளில் ஏன் எனக்கு செக் வரல, ஏன் எனக்கு செக் வரலன்னு அப்படியே நச்சரிப்பார். அந்த மனுஷனை வந்து மோசமான ஆளுப்பா, டார்ச்சர் அப்படிம்பாங்க. என்னை வந்து ரொம்ப நல்லவங்கப்பா மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நாள் போயிட்டே இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்டும் கொஞ்சம் பொறுமை இழந்தோன்னா அந்த கம்பெனியில் சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து எல்லாரோட வாயும் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து க்ளோஸ்ட் ரூமில் ஒரு பட்டிமன்றம் போட்டாங்க இது மாதிரி. அப்போ அதில் வந்து இவங்களுக்கு இவ்வளோ இவங்களுக்கு இவ்வளோன்னு வந்துச்சு. என் கூட நடித்த எல்லாராலையும் மோசமானவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, மறுநாள் நான் செட்டுக்கு போகும்போது அவரோட பாடி லாங்குவேஜே அப்படி மாறிடுச்சு. மேடம் செக் வந்ததா அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அது அவருக்கு மட்டும் ஃபுல் அமௌண்ட் வந்துடுச்சு நமக்கு வரலையே அப்படின்னு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், இவருடைய பேரை சொல்லி அந்த ஆள் டார்ச்சர்ப்பா, மொத்தமாக கொடுத்து செட்டில் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னாங்க. என் பேரை சொல்லி புவனா மேடம் ரொம்ப நல்லவங்கப்பா, பிரச்சனையே இல்லை, அவங்களுக்கு நிதானமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. யாரும் இங்கே கலை சேவை பண்ண வரல புவா, நான் நல்லவன்னு பேர் எடுத்தேன் அவ்வளோதானே தவிர அவர் நல்லா அந்த செக்கை அப்படியே விசிறிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நான் என்ஜாய் பண்ணலை. இதுதான் வந்து உண்மை.